விருச்சிகராசி நேயர்களே, பராப வருஷத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை பார்த்தீங்கன்னா புது வருஷத்துலேருந்து பறக்கும் போதே ஒரு கோசிப் தான் லைஃப்பில். விருச்சிகராசி நேயர்களுக்கு குரு ரொம்ப முக்கியம். அவர் அழகாக உட்காந்து கடகத்தில் உட்காந்து ஒரு பார்க்குறாரு பாருங்க. அடேடே எப்பேற்பட்டது உச்ச குரு, கவலையே படல. அப்படியே இருக்கும்போது உங்கள் தலைவரும் கூட வந்து உட்கார்ந்துருப்பார். கொஞ்சம் தலைவரும் சிவாயும் அங்கே வந்துடுவார். புதன் சுக்கரனோடு இருப்பார், அப்புறம் புதனோடு இருப்பார். குரு உட்காந்து அட்டகாரம் பண்ணி சனீஸ்வரனை கான்டாக்ட் பண்ணி அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுவார் எல்லாத்தையும். அது சனீஸ்வரன் இன்டர்ன் கொடுப்பார். சனீஸ்வரன் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான நாள் வீரியம். நாடியில் வீரியம் முக்கியம். இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன சுவைக்காது. வீரியம் இல்லாத மனுஷன் வேஸ்ட். வாழ்க்கையில் வீரியம்னு வேற நினச்சிக்காதீங்க. தூண்டக்கூடிய உணர்வுகள் வாழ்க்கையில் இருந்தால் தான் வாழ்க்கை சாதிக்கணும். உணர்வுகள் அது இல்லைன்னா எதுவுமே சாதிக்க முடியாது. டைம்லி ஆக்ஷன் இருக்குது வீரியஸ்தானம் பேர். அதை பண்ணாத விட்டுட்டோன்னா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படி சொல்லி உட்காந்து ஐடியாவே வராது. அது முக்கியம். அது சம்மந்தப்பட்ட செவ்வாய் தொடர்பு எப்போ கிடைக்கும்படி வச்சுருக்காரு. என்ன உங்களுக்கு அந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்கு தான் அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதை விட என்ன வேணும் உங்களுக்கு? பூர்வ புண்ணியாதி பாக்கியத்தில் உட்காந்து இதை விட என்ன வேணும்? அவங்க தாக்குறாரு. தோஷம் போகுது. அத்தான் வீரியஸ்தானத்தை பார்க்க. தோஷம் போக்கினாதான் இந்த பூமியில் நீ வாழ முடியும் அப்படின்னு ஒரு நினைவு பகவான் வந்துடுது. அந்த தோஷத்தை வச்சு கர்மம் வச்சு நமக்கு இழப்புகள் இருந்து தான் நல்லா பச்சையாக தெரியுது, வெளிப்படையாக தெரியுது இல்லை. இப்போ அதெல்லாம் அகற்றிட்டாரு. தூசி தட்டியாச்சு. பிரமாதமான வாழ்க்கை. உங்களுடைய கனவுகள் பலிக்கும். பயந்து வாழ்க்கையில் ஓட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணி தப்பாக கனெக்ட் பண்ணி டைம் எலிமெண்ட் இல்லாத எல்லாத்தையும் பாழாக்கி எல்லாம் எரிச்சல் கொட்டி வேதனையோட வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்திருந்த அத்தனை பேருக்குமே விடுகாலம் பிறந்திருத்து மட்டுமில்லை, உங்களை பெரிஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தி அமக்கப்படுத்தி ஆனந்தப்படுத்தி அண்ணன் உண்டாக கொடுக்கக்கூடிய ஒரு காலம் கடிஞ்சாச்சு. பறந்தாச்சு புது வருடம்.